துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன், மாமன்னு சோதி மணி மார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன், நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட, அளவிறந்த அப்பாலை சேம ஒழி எவரும் தேரும் வகை, மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும், அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும், மெய்கண்ட சாஸ்திரங்களிலே சில நூல்களை சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு அருள் செய்திருக்கிறது. அதில அந்த பேரருளை அருள் செய்த திருவருளை மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க, கேட்கலைங்க. கேட்கலைங்கய்யா. திருவள்ளுவர் சிவன். கவிதாமா இப்ப கேக்குதா? இப்ப நல்லா கேக்குதுங்க. சரி சரி. அன்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகரொடை என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது 14 போற்றிகளை உடையதாக அமைய பெற்றிருக்கிறது. அதிலே முதல் பகுதி இறைவன் உயிர்களுக்காக நின்ற நிறுத்த நிலையை காட்டுகிறார்.
கேட்கலைங்கய்யா ஐயா திரும்ப. பாருங்க. இப்ப கேக்குதுங்கய்யா. சரி, இப்போ பார்ப்போம். ஆக இறைவன் உயிர்களுக்காக அந்த பெரிய வழியை கொடுத்தான். பெரிய வழி என்ன? உயிர்கள் கடை தேறுவதற்காக 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி வேதங்கள். அப்படி கொடுக்கிற அந்த பிறப்பு பல வகையான பிறப்பு. அதனால் அந்த வழியை பெரிய வழி என்று காட்டினார் 2வது போற்றியில. அப்படி இறைவன் உயிருக்கு பிறப்பு கொடுப்பதற்கு காரணமாக இருப்பது அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவமலம். அந்த ஆணவலுக்காக இறைவன் அறிவு விளக்கம் கொடுக்கிறார். அதனால் மீட்டறிவு காட்டும் நிலை போற்றி, மீட்டறிவு காட்டும் நிலை போற்றி என்று 3வது போற்றி மீட்டறிவு காட்டும் வினை போற்றினார். இனி அந்த இறைவன் ஒரு உயிரை அப்பா வயிற்றிலே இருந்து அம்மா வயிற்று கொண்டு செலுத்தி, அம்மா வயிற்றிலே மனித உடம்பை உருவாக்கி மனித உடம்போடு பிறக்க வைக்கிற அந்த வழி ரொம்ப சின்ன வழி. அதனால் ஐய வழியே கொண்டு அடைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி என்று 4வது போற்றியை உமாபதி சிவம் இறைவனுக்கு கூறினார். இனி குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கும் அம்மாவிற்கும் அன்பை வைக்கிறார். அந்த நேசத்தை வைத்த நெறி போற்றி, பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்றார். அப்ப 5வது போற்றி நேசம், அன்பு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, அதுல முதல் போற்றி பதியை பற்றி கூறுவது, 2வது போற்றி பசுவை பற்றி கூறுவது, 3வது போற்றி பாசத்தை பற்றி கூறுவது. 3வது போற்றி தான் ஆணவமலம், பாசத்தை பற்றி கூறுவது. கொஞ்சம் நினைவில் வைத்துக்கிறக்காக நான் கூறினேன். 5வது போற்றி அன்பை காட்டுவது. 6வது போற்றியில இறைவன் வேலைக்காரனாக இருக்கிறார். அப்படி அந்தந்த உயிர்கள் நல்லபடியாக அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப வினையை அனுபவித்து கழிக்க கொண்டு ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்ற பண்டாரியானபடி போற்றினார். பண்டாரின்னா வேலைக்காரன் அர்த்தம். இனி இந்த உடம்பை வைத்துக் கொண்டு உடம்பில 5 இடங்களிலே உயிர் நிற்க, ஒரு இடத்தில புரியட்டகாயத்தோடு காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய 5 சட்டைகளோடு இருப்பதற்கு புருடன் என்று பெயர். அந்த நிலையில இருப்பது மூல அருங்கட்டி என்றும், பிறகு உந்திக்கு வருகிற பொழுது பிராணவாயுவை கொடுத்தும், சித்தத்துக்கு வருகிற பொழுது இருதயத்திற்கு நெஞ்சுக்கு வருகிற பொழுது சித்தம் என்கிற கருவியை கொடுத்தும், கழுத்துக்கு வருகிற பொழுது அந்த கரணங்களிலே எந்தி இருக்கின்ற 3ஐயும் வாயு 10ம் அறிகருவி தொழிற்கருவிய தன்மாத்திரையும் 25 கருவிகளை கொடுத்தலும், உருவ நடுவுக்கு வருகிற பொழுது 25 கருவிகளோடு
அறிகருவிகள் 5 தொழிற்கருவிகள் 5 ஆக 35 கருவிகளை கூட்டுதல் குறைத்தல் இப்படி சகல நிலையில இறைவன் செய்கிற அந்த கருணையை சூக்கும் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரிய ஆக்கி பணித்த அறம் போற்றினார். இனி எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த வினைக்கு ஏற்ப அந்த வினையை அனுபவிக்கிற பொழுது இறைவன் கொடுக்க வினையை அனுபவித்து கழிக்கிறோம் என்ற உணர்வோடு செயல்படவும், அப்படி செயல்படாமல் நாம் இன்ப துன்பம் அனுபவிக்கிறோம், இது நம்மால் ஆகிற காரியம் என்று நினைக்கிற பொழுது வருவினை வந்து சேர்வதற்கு ஏற்ப அந்த வருவினை அடுத்து நிகழ்வினை இவைகளையெல்லாம் பட்டோலையாக கணக்கு எழுதி வைத்திருக்கக்கூடிய முற்செய்வினைக்கும் செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி என்று 8வது போற்றியை காட்டினார். இனி 9வது போற்றி மனித உடம்பை விட்டு உயிர் பிரிகிறது. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடி இருந்தான். கவிதா அம்மாவுக்கு எவ்வளவு பிறந்த நாள் என்றா 35 நம்ம எளிமையா சொல்லிடுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பிறந்த நாள்ல எத்தனை சொல்லி முடிச்சிடலாம். ஏன்பா நீ எத்தனை நாள்பா வாழ போற சொல்ல முடியாது. சரி, எப்பப்பா உடம்ப விட்டு உயிர் போகும் தெரியாது. இந்த ரெண்டையும் சிவபெருமான் கண்ட்ரோல்ல வச்சுட்டாரு சுவாமி. உலகத்துல எந்த கடவுளுக்கும் தெரியாது, அப்புறம் தானே மனிதருக்கு தெரிவது. அதை அப்படியே பிடிச்சாரு பாருங்க ஞானசம்பந்தர். நெஞ்சே, நான் உனக்கு ஒரு விளக்கம் கேட்கிறேன். நீ நாளும் நெஞ்சே நினைகண்டாய். யார் அறிவார்? வானாளும் சானாள். பிறந்த நாள் கணக்கு போடுறதா உலகம் முழுவதும் தெரியும், ஹாப்பி பர்த்டே. ஆனால் நீ வாழக்கூடிய நாள் இதென்றும் சாகக்கூடிய நாள் இதென்றும் உலக நிலையில யாரால் சொல்ல முடியுமா? யார் அறிவார்? வானாளும் சானாளும். சரி சாமி, இந்த வாழ்நாளும் சானாளும் தெரியவில்லை, இருக்கிற காலத்தில என்ன செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் பதில் சொல்லுகிறார். சாய்காட்டும் பெருமாட்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. அடாடாடாடா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கட்டணம் இல்லாம நல்வினை பெறுவதற்கு யாராவது இந்த வழிமுறையை உலக அரங்கிலே பிரகடனப்படுத்த முடியுமா? விஞ்ஞான சம்பந்த பெருமான் உமையம்மையினுடைய ஞான பாலை குடித்ததால் அந்த சிந்தனை அவர்களுக்கு வந்தது. அந்த முறையில உயிர் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப சுவாமியினுடைய கருணையினால உடம்புல இருந்து ஒரு நாள் உடம்பு விட்டு உயிர் போய்விட்டது. அப்படி போன பிறகு நீங்க நல்வினை செய்திருந்தா பிரம்ம பதவி, திருமால் பதவி, இந்திரன் பதவி, குபேரன், ஆமா பைனான்ஸ் மினிஸ்டர், குபேரன் பதவி, இப்படி எல்லாம் கிடைக்கும். அது முடிஞ்சோடனே கீழே விழுந்துருவாங்க. வண்டி எவ்வளவு வரைக்கும் ஓடும்? பெட்ரோல் இருக்க வரைக்கும். பெட்ரோல் தீர்ந்துன்னு வைங்க, ஐயோ சுடுகாடாச்சே, பேயெல்லாம் வருமே, நாம கொஞ்ச நேரம் போய் நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்குமா? நினைக்காது. கல்யாண வீடு இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மரியாதைக்குரிய இடம் வந்தாலும் சரி, கீழே உட்காருவா, கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்ற நிலை ஆய்வு. இந்தியாவிலே மிகப்பெரிய நல்ல மனித நேயமுடைய ஒரு பிரதமர் இருந்த ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் போற்றுதலுக்குரிய மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொண்டு அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது கீழே அமர்ந்தார்கள், திருவருள்ல கலந்து விட்டார். எண்ணி பாருங்கள். எனவே இப்படி உயிர் போய் அந்த புண்ணியத்துக்கு ஏற்ப
நன்மை தீமைகளை அனுபவிக்கும். மறுபடியும் அது தீராது. நாம செஞ்சு வச்சுக்கிறது டன் டன்னா கிடக்கு. மறுபடியும் தீவினை செய்திருந்தால் நரகத்துக்கு போகும். இப்ப நல்வினை செய்திருந்தால் எங்க போகும்? சொர்க்கத்துல போய் பலவிதமான பதவி. அதை போய் ஒண்ணும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? நிறைய பணம் சேர்த்தி இருக்கிற போது, ஏங்க கவிதம்மா நீ எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க என்ன அம்மா உண்மையா சொல்லுவாங்க? ஒரே நகைதான் சொல்லுவாங்க. சிரிப்பு, புன்னகை மட்டும்தான். நீங்க என்ன கேட்கறீங்க அதெல்லாம் போய் அப்படின்னு முடிச்சிருவாங்க இல்லையா? எனவே அதை முடிச்சிட்டாரு சாமி. இப்ப நரகத்துக்கு கூட்டிட்டு போறார். ஆக உமாபதி சிவம் உடம்ப விட்டு உயிர் போன பிறகு நீ அனுபவிக்கக்கூடிய நரக வேதனை உனக்கு தெரியணுமா? ஆமா. ஏன் தெரியணும் தெரியுமா? அது தெரிந்தால்தான் நீ தப்பு பண்ண மாட்டாய். அது தெரிந்தால்தான் கடவுளை வணங்குவாய் என்ற குறிப்பு படிப்பவனுக்கு உணர்வதற்காக இதோ எல்இடி டிவில காட்டுற மாதிரி நரக காட்சிகளை சொல்லோவியமாக காட்டுகிற பகுதிதான் இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது. ஆக யமனிடத்துல போய் விட்ட உடனே யமன் சொல்லுவார், ஆதி இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை. பிறகு அவரை பார்த்து இவனுக்கு கொண்டு போய் என்ன தண்டனை கொடுத்தா இவன் திருந்துவானோ அந்த தண்டனையை அவனுக்கு கொடுப்பீர்களாக என்று வெய்து உரைத்து, பிறகு அப்படி கோபத்தோடு அவர்கள் வெய்து உரைத்தார். இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாகச் சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர். அப்படின்னு என்ன அர்த்தம்ங்கிறீங்க? நல்ல ஒரு கரும்பு சாறு இருந்து ஒரு கரும்பு சக்கரை ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டா எப்படி இருக்கும்? நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல வர மிளகாய், கொடை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கு, ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டா எப்படி இருக்கும்? இது பிராக்டிக்கலா அனுபவிச்சாதான் தெரியும். அந்த மாதிரி நாம என்ன வேணா செஞ்சிருக்கிறோமோ அது திருப்பி நமக்கே வரும். மிளகாய் சாப்பிட்டா காரம் யார் அனுபவிக்க முடியும்? அவரவங்க தான் அனுபவிக்க முடியும். அதை எப்படி தடுப்பீங்க? அதனுடைய கார எல்லை எப்ப முடிகிறதோ அப்பதான் காரம். அது மாதிரி அந்த வினைக்கு ஏற்ப கொண்டு போய் இவர் செய்தி. இவர்னா யாரு? இப்ப யமதர்மம் முன்னால் நிக்கிறார் பாருங்க ஒருத்தர், அவர். இவர் செய்திக்கு, செய்தி என்ன? அவரவர் செய்த வினை. இதுதான் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் விதித்த ஒரு நான்காகும். இந்த கொள்கை சைவ நெறிக்கு அன்று மற்ற இல்லை என்று சாக்கிய நாயனார் காட்டியதாக அப்புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமாள் காட்டுகிறார். எனவே இவர் செய்திக்கு, இவர் செய்திக்கு தக்க பயன் என்ன உண்டோ அந்த பயன். ஆமா, நீ செஞ்சது என்னவோ. ஒரு காலத்துல திருவானைக்கா என்கிற ஒரு கோவில், அந்த திருவானைக்கா கோவிலிலே தினமும் வேலை முடிஞ்ச உடனே அங்க ஒரு பெரியவர் விபூதி கொடுப்பார். அத கையில வாங்கிக்கணும். நீ என்ன வேலை செஞ்சையோ அந்த அளவுக்கு அது காசா மாறிடும். தொந்தரவு இல்லாத வேலை பாருங்க. அப்படி திருநீரை கொடுத்தே அந்த மதிலை கட்டினார்கள். அதனால் அந்த மதிலுக்கு பெயர் திருநீற்று மதில் என்றே பெயர். என்ன செஞ்சீங்களோ, சில பேர் நிறைய செஞ்சிருச்சா 1000, அளவா டிமிக்கி கொடுத்திருந்தா 500, வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வகுப்பு 1 வகுப்பு எடுத்தா 200 இல்லையா? அது மாதிரி திருநீற்று மதில் கட்டினார்கள். செய்திக்கு, எந்த செய்தி? இவர் செய்திக்கு தக்க செயல் கரெக்டா கொடுக்கணும். உறுத்துவீர் என்று வெய்து உற்று உரைக்க கோபமா சொல்லுவான்.
யாருடைய கோபம்? எதுக்குங்க சிவபெருமான கும்பிட்டு போனீங்கன்னா கோபமா பேசவே வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். யமதர்ம எல்லாம் போய் தாருணால சீரடி இருக்கு. அவனு என்ன கோபப்படுவானோ? பெய்துற்று உரைக்க ரொம்ப கோபமா அவர் சொன்னாராம். ரொம்ப கோபமா சொன்னாராம். பெய்துற்று உரைக்க இவன் செய்த பாவத்திற்கேற்ப தண்டனையை கொடுங்கள் என்று கோபமா. உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? யமதர்மராஜாவை பார்த்து, உத்தரவு சுவாமி, விடை கொண்டு. சுவாமி யமதர்மன் கீழே வேலை செய்யறான் தானே. உடனே விடை கொண்டு சுவாமி இடத்துல விடைபெற்றுக் கொண்டு. ஆமா, அதாவது திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்கி இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது அங்க பக்கத்து ஒரு ஊர் கோழிலின்னு பேர். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த நரகத்துக்கு போறதுக்கு முன்னால எனக்கு நல்லதை கேட்டு வச்சுட்டு போவோம், அப்புறம் நரக காட்சி பார்ப்போம். அப்ப குண்டையூர்னு ஒரு ஊர், அங்க நெல்லு கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு மவராசன். குண்டையூர் கிளாருன்னு பேர். கொஞ்சம் வக்கடத்தின் காரணமா மழை இல்லை. அப்போ திருவிழா வந்தது. அடியார்கள் எல்லாம் பறவையார் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுறதுக்கு. உடனே கொண்டையூர் பிள்ளார் நினைச்சார், சாமி நான் எப்பொழுதும் நெல் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க முடியாம போச்சு, கொஞ்சம் கருணை பண்ணுங்கன்னு கொண்டையூர் பிள்ளார் நினைச்சார். சாமி என்ன தெரியுங்களா? குண்டையூர் முழுவதும் 5 மணி நேரம் மழை பொழிந்தா மிதப்பது போல நெல்லு மழைய பொழிந்தாராம்.